நாளைய இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர். ஹாய் ஸ்ரீ கணேஷ். ஹாய். ஃபைனல்ஸ் வந்துட்டீங்கல்ல, இப்பயாவது கொஞ்சம் தெம்பா சந்தோஷமா பேசலாம்ல? ரியலி வந்துட்டோன்றதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்பவே முடியலையா வந்துட்டோன்னு? ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீ கணேஷ்? உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நான் பிகாம் முடிச்சுட்டு வாஸ் ஒர்க்கிங் இன் எம்என்சி. ஒரு 1 year ஒர்க் பண்ணிவிட்டு நாளே இயக்குனர் செலக்ட் ஆனவொடனே அதை குவிட் பண்ணிவிட்டு ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்தீங்களா? உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா? சரி, அதை நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யார் யார் வந்திருக்காங்க? அம்மா, மாமா, என்னோட கேமராமேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் என்னோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸ்க்கு அவன் தான் மியூசிக் பண்ணான். ஓகே அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். அவர் வேலையை குவிட் பண்ணிட்டு நாளே இயக்குனருக்கு வந்திருக்காரு, நீங்கள் எதுவும் சொல்லலையா? நான் எதுவும் சொல்லலை. அவன் எப்படியா நல்லபடியாக மண்ணுக்கு வந்து இது பண்ணணும், இதில் வெற்றி பெறணும், மேலே மேலே. அதான் என்னோட ஆசை. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா பையனை? ஓகே, அவர் டைரக்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது? கணக்கு பண்ணுவது எப்படி. எதனால பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? அவன் படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுதான். கேமராமேன், உங்களுக்கு பிடிச்ச படம் எது? எனக்கு பிடிச்சது வந்து டைம் அவுட். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல? இதுக்கெல்லாம் கடவுள் தானே காரணம். 25 வருஷமா நானும் ஓடிட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இந்த உலகத்தை நிறுத்தினா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம். பசி மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கே ஓடிட்டுருக்கேன், ஏன் ஓடுறேன், எவ்வளோ நாள் ஓட போகிறேன் தெரியல. திரும்பி பார்த்தா மொத்த உலகமுமே ஓடுது ரொம்ப வேகமாக. பசி, சொந்தம், ஆசை, இந்த கைத்தெல்லாம் வச்சு தான் கடவுள் உலகத்தை ஆட்டுறான்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, இதுக்கு மேலே ஓட முடியாது. இந்த ட்ரெயின் கூட என் வாழ்க்கையை மாற்றலாம். விடியா விடியா, யாரியா நீ? ஐம் காட், கடவுள். விடியா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சா? டெய்லி உன் பிரச்சனைக்கெல்லாம் ஏன் என்ன ப்ளேம் பண்ணுறேன்? நீ கடவுள் தானே சொல்கிற. இந்த ட்ரெயினை நிப்பாட்டேன். அது வேற டிபார்ட்மெண்ட். வேற டிபார்ட்மெண்ட். அப்படியா அப்படியா அப்படி வாட்ச் வந்துச்சு. ஹலோ, ஐம் சாரி. கண்டிப்பாக இந்த முறை நான் தோக்க மாட்டேன். இப்போவும் நான் தோத்துட்டேன். இது அந்த ஆள் வாட்ச் தானே?
இதெல்லாம் சொன்னானே. ஒரு 5 நிமிஷம் பின்னாடி பிறந்திருந்தா ராஜ ஜாதகம். என்ன ட்ரெயின் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஓ, ஏய் ஓடு. இங்க யாராவது வாட்ச் ரிப்பேர் பண்ணுவாங்களா? உன்னால உலகமே அழிய போகுது. நீங்க வந்து ரைட்டர் எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா செமிஃபைனல்ஸ் அவளோட ஒர்க் பண்ணீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ராமகிருஷ்ணன் சார் எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். நான் வேர்ல்டு சினிமா வந்து அவரோட புக்ஸில் இருக்கிற எல்லா ஃபிலிமையும் லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன் டிவிடி வாங்கிட்டு. ஸோ அவர் நாளைக்கு செலக்ட் ஆனேன்னொடனே ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அவர், நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் எனக்கு அவரோட ஒரு கதையை எடுத்து பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது, நம்மளை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் சொதப்பிடுவோம். ஒரு 5 ஃபிலிம் பண்ணோடனே ஒரு நம்பிக்கை வந்து கேட்டேன், சார் ஒரு கதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நான் ஃப்ரீயாக தான்டா இருக்கேன், உனக்கு ஓகேன்னா நான் டயலாக் எழுதி தரேன் அப்படின்னு. கண்டிப்பாக சார்னு சொல்லி வெயிட் பண்ணி அதை வாங்கி இது பண்ணேன். காலையிலேருந்து நான் சாப்பிட கூட இல்லை. ஆட்டோவில் போகலாம் ஏட்டம்மா. கிளம்பு. ஏட்டம்மா உள்ள தள்ளி வாங்க. எல்லாரும் சொக்கைய மாட்டேன்னு கிளம்பிடுறாங்க, சாப்பிட்டு வரணும். என்ன பாட்டு போடன? பாட்டெலாம் இல்லைம்மா. சரி பார்க்க ஏதாவது கொடுங்க. ஹாய். ஏய் யார் ஏவா? சும்மா சைட்டிங். ஜெயிலுக்கு போனால் 6 மாதம் இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ரோட்டில் அவனுக்கு அறிவே கிடையாது. அண்ணே நீங்கள் லெஃப்டில் திரும்பி பிரிட்ஜில் போங்க, சீக்கிரமாக போயிடலாம். ஏட்டம்மா திடீர்னு பீரியட் வந்துச்சு, நாப்கின் வாங்கணும். சும்மா நடிக்காதடி. நீயும் ஒரு பொம்பளை தானே, இதுக்கு போய் நடிப்பாங்களா? வலிக்குது. காசு இருந்தா கூட. போய் மாத்தின்னு வரேன். இது வந்தாலே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏய் நில்லு.
ஏய் என்னாச்சு? கீழே வந்துட்டேன். சரி வா. நல்ல வேளை உங்களை என் கூட டியூட்டி போட்டாங்க. ஆம்பளை போலீஸாக இருந்தா ஓவராக கிண்டல் பண்ணுவாங்க. நாப்கின் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஒரு தடவை ரத்தம் ஓவராக போய் பஸ்ஸில் வாங்கி விழுந்துட்டேன். போலீஸாக இருந்தாலும் திருடியாக இருந்தாலும் நம்மலாம் பொண்ணுங்க. இந்த வழியை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ ஏன் திருடின? நீங்கள் ஏன் போலீஸா நீங்க? ஏட்டம்மா உங்களை அக்கானே கூப்பிட்றேனே. கோர்ட்டுக்கு போகணும்ல. ஸோ ஃபைனல்ஸில் நல்லா பண்ணுங்க. ஓகேயா? ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா இப்படி தான் இந்த டாப்பிக்கில் படம் எடுக்கணும்னு? இல்லை, பட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் லைக் தட். ஆல்ரைட், ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீ கணேஷ்.